கிறிஸ்துவுக்குள் அன்பான கலைக்குது நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, என்னாகும் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின் படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும். அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, எகிப்திய அரசின் அடக்குமுறைகளால் அதிக கஷ்டங்கள் அடைந்து இஸ்ரவேல் மக்கள் தேவன் அளித்த விடுதலையை கண்டு உற்சாகத்தோடு எகிப்தை விட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா வெளியேறினார்கள். சுகமான வாழ்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு கானான் நாட்டை நோக்கி போறாங்க. ஏன்னு சொன்னா, அந்த கானான் தேசம் எப்படி சொல்லப்படுச்சுன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. அதை நோக்கி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப உற்சாகமா என்ன செஞ்சாங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா என்ன நினைச்சு, அந்த பாதையில என்ன செஞ்சாங்கன்னா, அநேக கஷ்டங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு. நடந்தே போயிட்டு இருந்தாங்க. சில வேளையில தண்ணி கிடைக்கல, ஆகாரம் கிடைக்கல. ஆனாலும் ஆண்டவர் அவங்களை ஏற்ற வழியில அவங்களை என்ன செஞ்சார், போஷித்தார். தூதர்களின் ஆகாரமான மன்னாவை அவங்களுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா, அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு போஷித்து வருகிறார். ஆனாலும் கூட என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இதை விட என்ன இருந்துச்சு, எகிப்தே நல்லா இருந்துச்சு, எகிப்தே பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க நினைச்சு, அவங்க சொல்றாங்க, நாங்கள் எகிப்துக்கே என்ன செஞ்சிடறோம், போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க பாருங்க. நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அப்போ மோசையும் இஸ்ரேல் புத்திரர் அங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, யோசுவாவும் காலேபும் என்ன செஞ்சாங்கன்னா, தங்களோட வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆண்டவருக்கு அவங்களுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் எவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து அவங்கள மீட்டு வந்தார், எவ்வளோ பெரிய அடிமைத்தனத்திலேருந்து மீட்டு வந்தார், இந்த ஜனங்கள் மறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களாம் வேதனைப்படுறாங்க. மோசையும் என்ன செய்கிறாரு, வேதனைப்படுறாரு, ஆண்டவரில் கேட்குறாரு, ஆண்டவரே தயவு என்ன செய்யுங்க, அவங்கள மன்னிச்சிருக்காங்க, அவங்க இப்படி பேசுகிறாங்கன்ட்டு அவங்கள என்ன செஞ்சிடாதுங்க, தண்டிச்சிடாதீங்க. அவங்க ஆரம்பிக்கும் பொழுது எப்படி தான் ஆரம்பித்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக விடுதலை கிடைச்சிருச்சு, நாங்கள் எங்கே போகிறோம், கானான் தேசத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களோட மனதில் என்ன இருந்துச்சு, இன்னும் எகிப்து அவங்க மனசில் இருந்துச்சு. அநேக வேலைகளை நீங்களும் நானும் கூட, ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற நீங்களும் நானும் கூட இப்படி தான் இருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போதோ அல்ல ஆண்டவர் நமக்கு நல்ல காரியங்கள் செய்யும்போதோ ஆண்டவரே நம்ம என்ன செய்யறோம், அதிகமாக துதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒரு சில கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன செய்கிறோம், ஐயோ நான் பழைய மதத்தில் இருந்திருக்கலாம், இந்த மதத்துக்கு வந்ததுனால என்ன செய்ய, வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தேன் அப்படிலாம் நிறைய பேர் புலம்புறதை கேட்டிருப்பீங்க. சிலர் அது ரொம்ப வேற, எல்லாருமே அப்படி சொல்றது இல்லை, சிலர் நான் சொல்றேன். ஆனா அதே சமயத்துல ஆண்டவர் அவளுக்கு பாராட்டின அன்பு அல்லது கிருபை அதெல்லாம் நினைச்சு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் செய்தது என்னது, அளவில்லாத ஒரு கிருபை இரக்கம். அவங்களுக்கு தினந்தோறும் மன்னாவை கொடுத்து என்ன செஞ்சார், ஆண்டவர் அவர்களை போஷித்தார். தாகம் கெடுக்கு தண்ணி வேணும்னு போது என்ன செஞ்சார், ஆண்டவர் அவங்களுக்கு கண்மலை ஆகிய தண்ணீரை, கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க என்ன இறைச்சி கேட்டப்ப காடையை கொடுத்தாங்க. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செஞ்சாங்க. ஆனாலும் அந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி பழைய காரியத்தை தான் அவங்க திரும்பி போகணும்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு என்ன இல்லை, இருக்கிற நாட்டில் இருக்கிற இடத்துலயும் அவங்க சந்தோஷமா இல்லை, வரப்போகிற சந்தோஷத்தை அவங்க என்ன செய்யல, எதிர்பார்க்கல. ரெண்டு சைடும் என்னது, அவங்க இருமனம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அப்போ நாம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ அனலாயிரு அல்லது குளிராயிரு, எதுப்பா இருந்தா என்ன செஞ்சிருவாங்க, ஆண்டவர் நம்மை வாந்தி பண்ணி போட்டுருவாங்க. அப்போ நாம எப்பவுமே எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஆவிக்குறை யாத்திரையில என்ன இருக்கும், ஏன்னா நம்ம போகிற இடம் பரலோகம். அந்த இடத்துக்கு போகிற பாதையில கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், வியாதி இருக்கும், இழப்பு இருக்கும், பணப்பிரச்சனை இருக்கும். எல்லாம் அதன் மத்தியிலும் நீங்கள் பற்றி கொண்டிருக்கிற கர்த்தர், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்தவர் உண்மை. இத்தனை தவறுகள் எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் நம்ம ஆண்டவரே செஞ்சாரு. மோசை கேட்டோடனே சரி, நீ கேட்டிருந்தாலும் என்ன செஞ்ச,
மன்னித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆண்டவர் மன்னிக்கிறவர், நம்முடைய தவறுகள் எல்லாம் மன்னித்து நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர். ஒரு போர் வீரனை நீங்க எடுத்து பாருங்க. போர் வீரன் என்ன செய்வான்? எல்லாத்துக்குமே தயாரா இருப்பான். போர் வீரன் இல்லை நான் ரோடா இருக்கிற வழியில தான் போவேன், இல்லை காடு இருக்கிற வழியில தான் போவேன், நான் அந்த ஒரு நாட்டு மக்கள் சண்டை போட்டாதான் நான் அவங்க கூட தான் நான் போர் செய்வேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். எல்லா சூழ்நிலையும் தயாரிப்பான். ஏறுங்க, ஓடுங்க. அவங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அவங்க ஒளிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு சத்தம் போடாமல் இருக்கணும். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு இடத்துல குனிஞ்சு 1 மணி நேரம் நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணையோ அல்லது உங்களுக்கிட்ட ஆயுதத்தை கொடுத்து உட்கார வச்சு எவ்வளோ நேரம் உட்கார உங்களால் முடியும் கால் மடக்கி அந்த போர் வீரனை போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கணும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அதை எடுத்துக்கொண்டு எனது வெற்றிகரமாக நம்ம செயல்படணும், ஜெயிக்கணும், வெற்றி பெறணுன்றது நம்ம மனசில் இருக்கணுமே தவிர உலக பிரகமான ஆசைகளில் ஒருவேளை தோல்வி இருக்கலாம், வெற்றி இருக்கலாம், அதெல்லாம் நம்ம பெரிதாக எண்ணாதபடிக்கு நம்முடைய யாத்திரை எங்கன்னா பரலோகத்துக்கான யாத்திரை. அந்த யாத்திரையில் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இஸ்ரேல் மக்களை போல முணுமுணுத்து கொண்டு கஷ்டத்தின் வேளையில் ஆண்டவரை தூஷித்தவர்களாக இல்லாதபடிக்கு, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துவார். அநேக வாக்கு தத்தங்கள் இருக்குல்ல, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிற தேவன். அவர் பொய்யுரையாத தேவன். அதனால் உங்களை என்னை காப்பாற்றுவார். நாம் என்ன இருமனம் உள்ளவங்களா இல்லாதபடிக்கு எப்பொழுதுமே தேவன் எங்களை நல்வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பிரியமா நம்ம தொடர்ந்து ஜீவிப்போம். என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த சூழல் மத்தியிலும் ஆண்டவருக்கு என்று நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிச்சுன்னா உங்களை கரங்களை பிடித்து அவரோடு கூட நம்மை நடத்தி செல்வார். அந்த பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கார். நீங்க அவர்கிட்ட போகும்பொழுது அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா நம்ம ஆண்டவர்ல போய் கேட்கும் பொழுது அவர் மன்னிக்கவர் ஆயத்தமா இருக்கார். நம்மளுடைய தவறுகள் எல்லாம் மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கும் அவர் ஆயத்தமா இருக்கார். நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா அவரிடத்துல வர்றதுக்கு? இல்லை அவரிடத்துல போய் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்களா? அப்படி இருப்பீங்கன்னா ஜெபம் செய்வோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த நாளிலும் கூட உடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. புதிய நாளை காண செய்தீர், அதற்காக உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நாங்கள் இருமனம் உள்ளவர்களா இல்லாதபடிக்கு உண்மை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற, பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற பிரஜைகளாக இருக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை நோக்கி வருகிற எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்கு வெற்றியை தருவீர் என்ற விசுவாசத்தோடு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓடத்தக்கது எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே, கண்ணீரோடும் கவலையோடும் வியாதியோடும் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவங்களோடு கூட கரம் இருக்கட்டும், அவர்களை ஆசீர்வதிங்க. அப்படியே தேவைகளை சந்தித்தருங்க, சுகம் பலன் ஜீவனை தந்து வழிநடத்துங்க சுவாமி. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. எங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் ஒரு விசைக்குடி மன்னித்து இப்படி ஆசீர்வதிக்கும் கருத்தினால் ஒவ்வொரு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மணரும். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்தித்தருளுங்க, மனபாரத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ராஜ்யத்து வரும்பொழுது எங்களை நீ தள்ள வேண்டுமா? இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.